ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி மெயினான சிறப்பான சம்பவம் ஒன்று செய்யற பாருங்க. பில்லு காட்டலான்னு காட்டன் ஜாகஸ் பில்லு காட்டுறேன். இப்போ காட்டன் ஜாகஸ் 136 குவான்டிட்டி, அது சரிங்களா? ரேட்டு 337. ஜாகஸ் இதான் ரேட்டு. கடைக்காரங்க தெரிஞ்சு சொல்லுங்க. வெளியெல்லாம் போய் 350 360 வாங்கி 550 600 சேல்ஸ் பண்றாங்கல்ல, ஜாகஸ் ரேட்டு இதுதான். இனிமேல் என் கடையில வந்தாங்கன்னா 450 ரூபா 400 ரூபா தான் பேண்ட். இதனால மத்த கடைக்கு பாதிப்பு இருக்காதா சார்? நான் கவலைப்பட மாட்டேன் சார். இன்னில இருந்து நான் கவலைப்பட மாட்டேன் சார். 250 ரூபா சார். 250யா? ஆமா. ஓகே. ஃபேப்ரிக் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா. இது வந்து நான் பஸார்ல எடுக்கவே இல்ல. அதனால நான் யூடியூப்ல காட்டுவேன். இதை நான் வந்து கடை ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம் என்னடானா, உங்க லேபிள நான் கால வந்து காட்ட மாட்டேன் யூடியூப்ல. சரி. அவர்கிட்ட இந்த ஷர்ட் நான் எடுக்கல. அதனால இந்த லேபிள நான் காட்டுவேன். வெளியே எல்லாரும் வந்து 450 ரூபா 400 ரூபாய் அந்த ரேட் தான் சேல்ஸ் பண்றாங்க. இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய். ஓகே. இதோட மதிப்பே 200 ரூபாய் தான். 250 ரூபாய்க்கு நான் விக்கிறேன். ஓகே. வெறும் 250 ரூபாய் சேல்ஸ் பண்றேன். ஏன்னா ஒரே விஷயத்துக்காக தான் கஸ்டமர் என்ன போய் கேட்கவே தான் இது 5 பீஸ் 1000 ரூபாய். அந்த ஓனர் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே. சார் மூலமா சாரி கேக்குறேன். இனிமேல் அவர்கிட்ட நான் சரக்கு எடுக்க மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து ரம்ஜானுக்கு வந்து பிஸ்தா பாய்ஸ் வீடியோ போடுங்க, என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பிஸ்தா பாய்ஸ் ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ்லாம் இருக்கு. 3 ஷர்ட் வந்து 900ல இருக்கு. அதே மாதிரி ப்ரீமியம் ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க. XXL ஷர்ட்லாம் வச்சிருக்காங்க. சிங்கிளா எடுத்தா 400, அதே நீங்க 3 எடுத்தீங்கன்னா 1100 ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்ஸ் வந்து 8 டிஷர்ட் வந்து 999ல கொடுக்குறாங்க. அது வந்து ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே இருக்கு. நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அண்ட் 5 டிஷர்ட் 999 அதுவும் இருக்கு. கார்கோ ஃபேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 400க்கு கொடுக்குறாரு. நீங்க சிங்கிளா எடுத்தா கூட 400 தான். அது மட்டும் இல்லாம ட்ராக் ஃபேட்லாம் பாத்தீங்கன்னா 5 வந்து 999க்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. இன்னொன்று வந்து ஸ்பெஷலா காம்போ ஆஃபர் வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஃபேண்ட் ஷர்ட் அது நீங்க எடுக்க போது ஷூஸ் வந்து ஜஸ்ட் 400 கொடுத்துட்டு நீங்க ஷூ எடுத்துக்கலாம். அது வந்து 9-10 சைஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ அது நீங்க தனியா கூட எடுத்துக்கலாம். ஷூ வந்து நீங்க சிங்கிளா கூட எடுத்துக்கலாம். 400 ருபீஸ் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஸோ இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன். நீங்க சார்? சிறப்பா இருக்க. இன்னும் சிறப்பா இருப்பேன். ஓகே. இன்னில இருந்து. ஆமா. ஓகே. ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு முன்னாடி மெயினான சிறப்பான சம்பவம் ஒன்று செய்யற பாருங்க. என்னது சார்? பில்லு காட்டலான்னு. ஏன் சார்? இல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அதனால வந்து காட்டன் ஜாகஸ் பில்லு காட்டுறேன். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா 500 550 வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். குவான்டிட்டி கம்மியா எடுத்ததுனால நான் அந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னில இருந்து நான் எடுக்கிற பல்க் குவான்டிட்டிக்கு 250 பீஸ் 300 பீஸ் அப்படிதான் எடுக்கிறேன். சரி. அப்படி எடுக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு. இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். போயிட்டு இந்தாங்க பில்லு காட்டுறேன் பாருங்க. கடை பேர் மட்டும் மென்ஷன் பண்ணல. காட்டன் ஜாகஸ். சரி சார். 136 குவான்டிட்டி, அது சரிங்களா? ரேட்டு 337. ஓகேவா? சரி. என்ன டேட்டு? இன்னைக்கு என்ன டேட்டு? 3 மாசம் 24. இன்னைக்கு டேட்டு 21. இன்னைக்கு டேட்டு. ஓ, இன்னைக்கு ஜாகஸ் இதான் ரேட்டு. நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. எல்லா கடைக்காரங்க தெரிஞ்சு சொல்லுங்க. வெளியெல்லாம் போய் 350 360 வாங்கி 550 600 சேல்ஸ் பண்றாங்கல்ல, ஜாகஸ் ரேட்டு இதுதான். இனிமேல் என் கடையில வந்தாங்கன்னா 450 ரூபா 400 ரூபா தான் பேண்ட். ஓகே. சிங்கிளா எடுத்தா 450 ரூபா கொடுப்பேன். ரெண்டா எடுத்தா 800 ரூபாய். சரி. தாராளமா எடுத்து சொல்லுங்க. ஓகே, சரிங்களா? இதுதான் ரேட்டு. இதனால மத்த கடைக்கு பாதிப்பு இருக்காதா சார்? நான் கவலைப்பட மாட்டேன் சார். இன்னில இருந்து நான் கவலைப்பட மாட்டேன் சார். நான் வந்து சிவனேன வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தேன். யார் பேச்சையும் போகாம. 3 நாளா என்ன விஷயம் நடக்குதுன்னா, என் ஏரியால இருக்கிற ஒரு 4 பசங்க கடை வச்சிருக்காங்க. பசங்க என்னோட சின்ன பையன். அந்த பையன் ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு அந்த கடையில இருந்து வெளியே வந்து சொந்தமா கடை வச்சிருக்கான். சரி. அந்த பையன் போற இடம்லாம் பிஸ்தா பாய்ஸ்க்கு பொருள் கொடுக்குங்களான்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் தவறு அதான். ஐயோ, அந்த தவறு அவன் பண்ணது. அந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்க, பொருள் கொடுத்து யோசிக்கிறாங்க. நான் துட்டு கொடுத்து தான் பொருள் வாங்க, கடன் கொடுத்துவாங்களே யாரும். எனக்கு மெயினான ஒரு 5 பேர் கடன் கொடுத்துக்கு ரெடியா இருக்காங்க. சரி. கடன் வாங்கி போடுற சில பொருள் கடன் வாங்கி தான் போடுறேன். எந்த கடைக்காரனும் வந்து ஓன் காசு போட்டு யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து தேவையான போது கடன் போட்டு தான் பண்ணுவாங்க. சரி. நானும் தேவையான போது கடன் போட்டு தான் பண்ணுவேன். நம்ம ஒரு இடத்துல பொருள் போய் வாங்கும் போது 3 நாள் முன்னாடி போய் பொருள் கேட்கறேன். இல்ல நான் பொருள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குதுண்ணா அப்படின்றாங்க. என்ன விஷயமான்னு கேட்டா, இல்ல நான் உங்க ஏரியால இருந்து ஒரு 4-5 பேர் எடுக்கிறாங்க, அவுட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க. சரி. சரிப்பா என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு. இல்லண்ணா யூடியூப்ல போடாம பண்ணுங்கண்ணா. இல்லப்பா எனக்கு யூடியூப்ல போடாதான் சேலு. ஆமா. இன்ஸ்டால பாத்து வராங்க. என் கடைக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதை பார்த்தும் வராங்கப்பா எனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுங்கண்ணா. சொன்ன மாதிரி 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறேன். இல்ல நான் சொல்ல. சரி. ஆனா இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன். 5 பீஸ் 1000 ரூபாய் தான். ஏன்னா ஏன்னு கேளுங்க, அவருக்கு வியாபாரம் அவரு ஆக போகுது. அதான் ஹோல்சேல் வியாபாரிக்கு வியாபாரம் ஆகதான் போகுது. என்னால அவருக்கு வியாபாரம் கெட்டு போவாது. என்னால வியாபாரம் கெட்டு போறது மத்த கடைக்காரங்க என்ன பத்தி நோன்றவங்க தான் வியாபாரம் கெட்டு போகும். ஹோல்சேலுக்கு எதுவுமே வியாபாரம் கெட்டு போவாது. ஆமா. ஏன்னா பொருள் நீங்க அழிக்கிறீங்க. பொருள் எல்லாருமே தான் சார் அழிக்கணும். பொருள் வந்து எல்லாருமே அழிக்கணும். யாரும் அழிக்காம இல்ல. பொருள் நீ 10 பொருள் அழிக்கிறா, 30 பொருள் அழிப்பேன். கண்டிப்பா. சரிங்களா? உங்களுக்கு வந்து 10 வியாபாரி வேணும். நான் வேணாம் சொல்ல மாட்டேன். சும்மாதான் உட்கார்ந்து இருந்தேன். ஃபர்ஸ்ட் பில்லு காட்டுறேன், 2வது பில்லும் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோலயே 3 பில்லு காட்டுறேன். ஆமா, இந்தாங்க ஷர்ட். ஓகே. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. 250 ரூபா சார். 250யா? ஆமா. ஓகே.
இது 250 ரூபா சேல்ஸ் பண்றேன். ம். நாங்க மாடல் ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ஷோல்டர்லயே மாடல் காட்டிடும் பாருங்க எப்படி இதுன்னு பாருங்க. நல்லா இருக்கு இதெல்லாம் ஃபேப்ரிக் வந்து வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா மாடல் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு சார். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா L XL XXL. ஓகே 3 சைஸ். மூணே சைஸ் L XL XXL. கொஞ்சம் லூசா இருக்கும்ல அந்த ஓவர் சைஸ் மாதிரி. ஆமா சார். ஓகே ஓகே. ஒண்ணும் இல்ல சார், நேத்து இது வந்து நான் பஜார்ல எடுக்கவே இல்ல. அதனால நான் யூடியூப்ல காட்டுவேன் இதை. சரி. நான் வந்து கடை ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம் என்னடானா, உங்க லேபிள நான் வந்து காட்ட மாட்டேன் யூடியூப்ல. சரி. அவர்கிட்ட இந்த ஷர்ட் நான் எடுக்கல, அதனால இந்த லேபிள நான் காட்டுவேன். வெளியே எல்லாருமே வந்து 450 ரூபா 400 ரூபாய் அந்த ரேட் தான் சேல்ஸ் பண்றாங்க. இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 200 ரூபாய். ஓகே. இதோட மதிப்பே 200 ரூபா தான். 250 ரூபாய்க்கு நான் விக்கிறேன். ஓகே. அவ்வளவுதான் ரேட் என் கடையில. ஓகே. ஆனா அந்த கடைக்காரருக்காக அவர்கிட்ட நான் எடுத்தது நான் இந்த லேபிள காட்ட மாட்டேன். நான் எடுத்தது வெளியே. ஓகே சரிங்களா? இந்தாங்க. ஓ இந்தாங்க லேபிள் காட்டுறேன் பாருங்க. ஓகே. வெறும் 250 ரூபாய் சேல்ஸ் பண்றேன். 250 தான். அவ்வளவுதான். ஓகே. இந்தாங்க. இதுலயே வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கேன். நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். என் கடையை விட்டு மெயின் ரோட்ல எல்லா கடையும் ஏறினீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே தொங்கும் இந்த மாதிரி மாடல். ஓகே. தாராளமா வாங்கி வந்து கேளுங்க. ஓகே. 250 தான் இதெல்லாம். 250 ஏங்கல்ல 250 ரூபாய் சார். சரி. நான் வேற எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறேன்? 50 ரூபாய் 45 ரூபாய் தான் என் லாபமே. ஓகே. ஒரு ஷர்ட் எவ்வளவு லாபம் பாக்குறாங்க? 250 ரூபாய் லாபம் பாக்குறான் ஒருத்தன். ஒரு ஷர்ட் 200 ரூபாய் லாபம் பாக்குறான். ஒருத்தன் 150 ரூபாய் லாபம் பாக்குறான். அவன் தரமா வியாபாரம். இதெல்லாம் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அமைதியா இருந்தேன். ஓகே. இந்த ஒரு 4 நாளா வந்து தேவையில்லாத என்ன வந்து நோண்டி விடவே நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பழைய மாதிரி இன்னும் நிறைய பொருள் கொடுக்க கூடாதுன்றது தப்புதான் சார். இது வந்து இன்னைக்கு சாம்பிள் வீடியோ. இது வந்து இன்னைக்கு சாம்பிள் வீடியோ மட்டும் தான். இனிமேல் வர போற வீடியோல எல்லாமே வந்து பில் ஆட்டோமேட்டிக்கா பில் வரும். ஓகே. இதுவும் 250 ரூபாய் தான். 250 தான். நல்லா இருக்கு இதெல்லாம். சரிங்களா? இதுவும் 250 ரூபாய். இது வித்தனா எனக்கு 35 ரூபாய் ப்ராஃபிட். 35 ரூபாய். ஆமா, இந்த ஷர்ட்டுக்கு 35 ரூபாய் லாபம் கிடைக்கும். சார் இந்தியன் ஃபேப்ரிக் இம்போர்ட்டட் 499 ரேட். 499. சைஸ் வந்து M L XL. குவாலிட்டி பாருங்க வேற லெவல்ல இருக்கும். நல்லா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. பேகி ஷர்ட் 499. சார் இதெல்லாம் வந்து சம்மர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு சார். இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாவே வேற லெவல்ல நல்லா ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு மெயினான விஷயம் கூட ஒன்னு சொல்ல விரும்புறேன். சொல்லாம எல்லாம் இருக்க கூடாது, சில விஷயம் சொல்லி தான் ஆகணும். ஓகே. இதுவும் பேகி ஷர்ட். ஓகே. இது 450. இந்த ஃபேப்ரிக்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே ரம்ஜான் கலெக்ஷன் சார். ரம்ஜானா? 499 சார். 499. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா வேவ் சொல்லுவாங்க. வேவ் ஃபேப்ரிக் இது. ஓகே. என்னங்க இந்த லேபிள் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஹோல்சேல் வியாபாரி என்னடானா, அந்த ஹோல்சேல் வியாபாரி ஒரு தவறு பண்றாரு. அதுவும் சொல்லியே ஆகணும். நாங்க லேபிள் பாத்துங்க. லேபிள் காட்டினா இதால எனக்கு வந்து எந்த பிரச்சனை ஒன்றும் கவலை கிடையாது சார். சரி. ஏன்னு நான் துட்டு குத்து வாங்குறேன். துட்டு கொடுக்காம எந்த பொருளும் வாங்கல. என் இஷ்டத்துக்கு தான் நான் விற்பேன். உன் இஷ்டத்துக்கு நான் விற்க மாட்டேன். ஓகே. புரியுதுங்களா? பொருள் கொடுக்க வேண்டியது உங்க வேலை, துட்டு குத்து வாங்கிச்சு என் வேலை. அதோட கம்முன்னு இருக்கணும். இந்த ரேட்டுக்கு விற்கணும் அந்த ரேட்டுக்கு விற்கணும் வந்து யாரும் வந்து சொல்லக்கூடாது. ஓகே. ஒரு 20 நாள் முன்னாடி 25 நாள் முன்னாடி ஒருத்த வந்து 1 லட்ச ரூபாய் பில்லு போட்டு போறான் இந்த கடையில. சரி. உங்க சேனல்ல தான். சரி. வெளியெல்லாம் 600 ரூபாய் 650 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க. எவ்வளவுக்கு எடுத்து? 250 ரூபாய்க்கு எடுத்து. இதோட ரேட்டு இந்த லேபிள் வந்து 250 ரூபாய் தான். 250. 250 ரூபாய் தான் லேபிள். சரிங்களா? நான் 350 ரூபாய் வித்தேன். சரி சரி. 250 ரூபாய் எடுத்து இப்ப இருக்குது என்கிட்ட வந்து வெறும் M சைஸ் மட்டும் தான். ஓகே. L XL காலி. M சைஸ் 300 ரூபாய்க்கு குத்துறேன். 300 ரூபாய். இந்த லேபிள் 300 ரூபாய் தான் எங்க இனிமேல். இந்த லேபிள் வர்த்து கிடையாது. ஓகே. சும்மா தான் இருந்தேன். நானும் சும்மா தான் இருந்தேன். என்னை பத்தி வந்து அனசமா யாருமே பேசக்கூடாது. யார் பேசலாம் ஒன்னே ரிப்பீட் குத்துருவேன். நான் ஒண்ணு என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசணும். என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா பேசலாம், அதுக்கு கம்முன்னு இருக்கணும். என்னை பத்தி இன்னொரு கடைக்காரங்கிட்ட பேசவே கூடாது. அதுதான் நல்லது. என்னை பத்தி வந்து பேசுனாங்கன்னா எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்துடும். 6 மாசமோ 1 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு கூட என் காதுக்கு வரும் சார். வராமலாம் இருக்காது. ஓகே. சரிங்களா? ஓகே. சிங்கிளா எடுத்தா M சைஸ். இந்த லேபிள் மட்டும், இந்த லேபிள் குறிப்பிட்டு இந்த லேபிள் மட்டும் ஸ்பென்சர்ல போய் தேட சொல்லுங்க. இந்த லேபிள் முக்காவாசி நிறைய இருக்கும். எல்லா கடையிலும் போய் இந்த லேபிள பார்க்க சொல்லுங்க. 300 ரூபாய் தான் இதோட மதிப்பே இனிமேல். ஓகே. ஆமா, ரேட்டை ஒடிக்கிறதுல யாரானா எல்லாருமே தெரியும். ரேட் ஒடிக்கல ஸ்பெஷலிஸ்டா எல்லாம் பிஸ்தா பாய்ஸ் மட்டும் தான். என்ன தாண்டி தான் மத்தவங்க வரணும் இனிமேல் யாரா இருந்தாலுமே. ஓகே. இந்தாங்க 3 ஷர்ட் 1000 ரூபாய். 3 ஷர்ட் 1000 ரூபாய். இது நல்லா இருக்கு. ஷோல்டர்ல வந்து டிஃபரண்டா இருக்கு. ஆமா, ஷோல்டர்ல வந்து பாருங்க டெடி பேர். ஓகே ஓகே. 3 ஷர்ட் 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல். ஓகே. நாங்க இந்த லேபிள் குறிப்பிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷர்ட் நான் போய் எடுக்கிறேன் சார் ஹோல்சேல்ல. 400 ரூபாய் ரேட். 400 ரூபாய் ரேட். 500 ரூபாய் சிங்கிளா வித்தேன். 2900 ரூபாய் வித்தேன். காலி ஆயிடுச்சு. என்கிட்ட சரக்கு காலி ஆயிடுச்சு. ஆமா, இது நம்ம வீடியோல கூட போட்டீங்க. சரக்கு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாண்டடா நானா போய் கேட்டேன், சரக்கு இருக்குதான்னு கேட்டேன். சரக்கு இல்லன்னாங்க. ஓகே. ஓனருக்கு என்ன தெரிஞ்சது ஏது தெரிஞ்சதுன்னு தெரியல. இந்த கடை ஓனருக்கு. ஓகே. இந்த கடை ஓனருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரா வாண்டடா என்ன கூப்பிட்டு 70 சட்டை இருக்குதுன்னா 370 ரூபாய்க்கு குத்துறேன், நான் எடுத்துன்னு போனா அப்படின்னா போல. சரி. எனக்கு கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. சரி, ஏன் வேணான்னு சொல்ல கொடுப்பான்னு சொல்லிட்டு ஷர்ட் மிஞ்சி போனா அதிகபட்சமா இன்னும் ஒரு 20 சட்டை 25 சட்டை தான் இருக்குது. அந்த 25 சட்டையும் 370 ரூபாய்க்கு வாங்கினேன். 400 ரூபாய்க்கு குத்துறேன். 370. 30 ரூபாய் லாபத்துக்கு. இந்த 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 இதோட மதிப்பு வந்து எவ்வளவுடானா இவ்வளவுதான் மதிப்பு. ஏன்னா வெளியில எல்லாருமே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க இதை?
600 ரூபாய் 550 ரூபா அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த ரேட்லாம் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்து வாங்காது. ஏன்னா நான் வந்து வித்தேன், எவ்வளவு வித்தேன்? 2 ஷர்ட் 900 ரூபாய் வித்தேன். ஆமா. ஒரு ஷர்ட் வித்தாலும் அதே ப்ராஃபிட் தான், 2 ஷர்ட் வித்தாலும் அதே ப்ராஃபிட் தான். என்ன சொல்றீங்க? நான் வந்து இன்ஸ்டால போட்டு வியாபாரம் பண்றேன், ஓகே, யூடியூப்ல கொடுத்து வியாபாரம் பண்றேன். அவன் முடியலன்னா ஒண்ணு அமைதியா பொத்தின்னு உட்காரணும். என்னை பத்தி கேவலமெல்லாம் பேசக்கூடாது, எவனுக்கும் உரிமை கிடையாது என்னை பத்தி பேசுறதுக்கு. முடியலையா போட்டி போடுறீங்களா? இன்னைக்கும் நான் தயாரா இருக்கேன் போட்டி போறதுக்கு. இனிமேல் வந்து எவனையும் கூட மாட்டேன், இனி எவனும் கூட மாட்டேன். இனிமேல் நான் கொடுக்குற ரேட்ல அவன் ஆடி போயிடணும். அவன் இந்த வீடியோ பார்த்தனே அவன் ஆடி போயிடுவான் என்னை பத்தி பேசினவெல்லாம். இம்போர்ட்டட் ஷர்ட் சார், இது இம்போர்ட்டட். இதெல்லாம் நல்ல ரேட் தான் சார். 400 ரூபாய் தான் கொடுப்போம், அதிகமாக கொடுக்க மாட்டேன். 330 ரூபா அசல். ஓகே, என்னங்க லேபிள் காட்டிடுறேன். நல்லா இருக்கு சார். இது 330 ரூபா அசல் சார். எங்க ஏரியால வந்து 1200 ரூபாய். இது 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 வந்து 1200 ரூபாய் விக்கிறாங்க. ஐயோ, வித்தனா 70 ரூபாய் லாபம் எனக்கு. இது ஒரு மாடல். ஆமா சார், 1200 லாபமா? அவ்வளவு லாபம் சார். 370 ரூபாய் சார் ரேட், ஒரிஜினல் ரேட். 500. இது 500. இதுக்கு வந்து நான் மாடல் காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு லாபம் சார் வைக்கிறாங்க. 330 ரூபாய் அசல். நான் எவ்வளவுக்கு கொடுக்குறேன்? 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எவ்வளவு லாபம் எனக்கு? 70 ரூபாய் தான் லாபம். 1200 ரூபாய் எங்க இருக்குது? 400 ரூபாய் எங்க சார் இருக்கு? அப்ப எவ்வளவு சார் லாபத்தை பாக்குறாங்க? 870 ரூபாய் லாபம் பாக்குறாங்க ஒரு பீஸுக்கு. ஒரு ஷர்ட்டுக்கு 870 ரூபாய் லாபம். நான் அடுக்குமாங்கண்ணா. இந்த ரம்ஜான் வேற வருது. சில வந்து இருக்கப்பட்டவங்க வாங்கிடுவாங்க, கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு வாங்கிடுவாங்க. இல்லாதப்பட்டவங்க இதுக்கு மேல ஆசைப்பட்டா அது வாங்க மாட்டாங்க, போட்டுதான் ஆகணும். சில பேர் ஆசைப்படுறாங்க சார், பசங்க காசு போயிடும், கண்ணுக்கு தெரியாத போய் ஏமாந்து போறாங்களா. இது எப்படி இது பாருங்க சார், சூப்பரா இருக்கு இது சார். எல்லாமே பிளாக்ல மட்டுமே ஒரு 5 மாடல் எடுத்துன்னு வந்தேன். ஏன்னு கேளுங்க, நான் கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் எடுப்பேன், யூடியூப்ல போடுவேன். போட்டதுக்கு அப்புறம் இந்த கடைக்காரர் கம்ப்ளைண்ட் பண்ணா, அந்த கடைக்காரர் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன போன் பண்ணி எல்லாம் கேட்க கூடாது. சரி சரி, உங்ககிட்ட கடன் வாங்கினாதான் நீ அப்பயும் என்ன கேட்க கூடாது. ஓகே, உன்னை நான் ஏமாத்துறேன்னா? ஆமா, கிடையாது. பொருள் வாங்குறேன், என் இஷ்டத்துக்கு விற்பேன். 330 ரூபா நான் 350 ரூபாய் விற்கிறேன்னா, 500 ரூபாய் விற்கிறேன்னா, 600 ரூபாய் விற்கிறேன்னா, ஏன் திறமை? எனக்கு 70 ரூபாய் கட்சா போதும். இனிமேல் அப்படிதான் சார் வியாபாரம் பண்ணுவேன். இனிமேல் பழைய பிஸ்தா பைசா பாத்துலாம் சார். எல்லாருமே எல்லா கஸ்டமருமே வந்து தாராளமா வந்து பிஸ்தா வயசுல வந்தா ரேட் அதிகமா இருக்கும் அந்த எண்ணமே கிடையாது. ஏன்னு கேளுங்க, இன்னி வரைக்கும் நான் கரெக்டா ஸ்டாண்டர்டா தான் வித்துருக்கேன். இனியும் ஸ்டாண்டர்டா தான் விற்பேன். நான் வந்து காணாம போயிட்டாங்க. இன்னைக்கும் திறமையா நின்று சிங்கிளா சோலோவா நின்று வியாபாரம் பண்ற ஒரே கிளடி பிஸ்தா பைஸ் மட்டும் நான் மட்டும்தான். நாங்க இந்த மாடல் எப்படி இது பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கு. பிளாக் சார் 4 மாடல் எடுத்து வந்துடுறேன் சார். ஓகே, 1 2 3 இன்னொரு மாடல் வந்து பேக்ல இருக்கு. எல்லாம் 400 தான். வெறும் 400 ரூபாய். இது வந்து காம்போ ஆஃபர்லாம் கிடையாது. வெறும் 400 ரூபாய். நல்ல ரேட். வெறும் 400 ரூபாய் தான் கொடுக்குறேன். பார்ட்டி வேர் செட் சார். பார்ட்டி 3 ஷர்ட் 1000 ரூபாய் சார். 3 ஷர்ட் 1000. 3 ஷர்ட் 900 ரூபாயிலயும் இருக்கு. ஆனா குவாலிட்டி இருக்கு. இது நல்லா திக்கா இருக்கு, நல்லா இருக்கு. 3 ஷர்ட் 1000 ரூபாய் இது ஃபுல்லாவே. ஓகே, இங்க இருக்கு பாருங்க ஷர்ட். சிங்கிள் எடுத்தா 350 ரூபாய். இதெல்லாம் வந்து சிங்கிள் எடுத்தா 350 ரூபாய் கொடுக்குறேன் சார். ஓகே ஓகே. 3 எடுத்தா ரம்ஜான் வரைக்கும் இந்த ஆஃபர். ஓகே ஓகே. 3 ஷர்ட் எடுத்தா 900. ஓகே, 3 ஷர்ட் 900. ஆமா, இந்த பாருங்க நல்லா இருக்கு, ஃபங்கியா. ஓகே, இதுவும் 3 எடுத்தா 900. ஓகே, நல்லா இருக்கு. சரிங்களா, 3 ஷர்ட் வந்து 900 கொடுக்குறேன். அதுக்கு அப்புறம் வந்து இங்க இருக்கு ஷர்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து 400 ரூபாய் ஷர்ட். 400 ரூபாய். ஓகே, இது வந்து 400 ரூபாய் ஷர்ட் இது. ஓகே, இந்தாங்க ஜூட் செக்குடு. ஓகே, இதுவும் வந்து 400 ரூபாய் தான். ஜூட் செக்குடு சார் இது. இந்தாங்க டெனிம், இந்த 500 ரேஞ்ச் வரும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரெச்சபிள். ஓகே, இது வந்து ஸ்ட்ரெச் நான் ஸ்ட்ரெச் கிடையாது, ஸ்ட்ரெச்சபிள் 500. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேப்ரிக் காட்டுறேன் பாருங்க. ஃபேப்ரிக்கே டிஃப்ரெண்டா இருக்கும் சார். சார் பஜார்ல நம்மளுக்கு வந்து போனாவே சரக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க சார் நிறைய பேர். ஓகே, அந்த கடைக்காரனும் அன்னைக்கே போற சொல்ல இன்னைக்கே போற சொல்ல. புதுசா வந்து பார்த்தனே 100 கஸ்டமர் உள்ள சேர்ந்தானே நம்ம வியாபாரம் வேணாம். என் வியாபாரம் நீ பண்றியோ அதெல்லாம் வேணாம். என்னை பத்தி நீ ஏன் பேசணும்? நீயும் என்ன மாதிரி ஒரு வியாபாரியா இருந்த, நீயும் என்ன மாதிரி ஒரு வியாபாரியா இருந்த அடுத்தது வந்த சந்தோஷம் தான். நான் இல்லைன்னு சொல்ல, நானே வாழ்த்துக்கள் சொன்னேன். சரியான நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். ஆனா நான் ரேட்டு உடைக்கும் போது உனக்கு குத்துதுன்னும் போது அப்ப நீயும் வாங்கி நீ ரேட்டு வச்சு வித்தல, நீயும் ரேட்டு உடைச்சு தானே வித்த. அப்ப மத்த கடைகளுக்கு குத்துலையா நீ பண்ணும்போது? நான் பண்ணும்போது உனக்கு குத்துதா? வலி இப்ப தெரியுதுல, அப்ப தெரியல வலி உனக்கு. இது வந்து 3 ஷர்ட் வந்து 1100 ரூபாய் சார். 3 ஷர்ட் 1100. இது வந்து 3 ஷர்ட் வந்து 1100 ரூபாய் கொடுக்குறேன். ஓகே, சரிங்களா, இது ஒரு ஆஃபர். ஓகே, அடுத்து வந்து போலோ ஃபிட் பேண்ட். போலோ ஃபிட் வந்து சிங்கிளா எடுத்தா 350 ரூபாய் கொடுக்குறேன். மேட்ரிக்ஸ் 350. 3 எடுத்தா 900 ரூபாய் கொடுக்குறேன். 900. 3 எடுத்தா 900 ரூபாய் கொடுக்குறேன். ஓ சூப்பர், இது ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அடுத்தது வந்து இன்னொரு போலோ ஃபிட் இருக்கு சார் என்கிட்ட. முக்கியமா வந்து இதெல்லாம் வந்து லேபிள பாத்துக்க சொல்லுங்க. ஓகே, நான் குவாண்டிட்டி கம்மியா எடுக்கும்போது 500 ரூபாய் வித்தேன். நான் குவாண்டிட்டி கம்மியா எடுக்கும்போது எனக்கு ரேட் ஜாஸ்தியா வந்தது. ஓகே, அப்ப வந்து நான் 500 ரூபாய் வித்தேன். சரி சரி. இன்னைக்கு நான் இனிமேல் வந்து என்னோட குவாண்டிட்டி எல்லாம் அதிகமா போகும்போது ரேட் கம்மி. ஓகே, அசல் வந்து 325 ரூபாய். ஓ
இதோட அசல் வந்து இந்த லேபிள பாத்துங்க 325 ரூபாய் சரிங்களா. இதோட அசல் வந்து 325 ரூபாய். நான் முதல்ல வாங்கும்போது ரேட் ஜாஸ்தி. ஓகே. இன்னைக்கு 325 ரூபாய் 400 ரூபாய் விக்கிறேன். 400 ரூபாய். ஓகே. 38-40 வந்து ரேட் கூடும். நான் வாங்குற இடத்துல. ஓகே. 450 ரூபாய் விப்பேன். இதுக்கு அதுக்கு 50 ரூபாய் தான் வித்தியாசம். ரொம்பலாம் வித்தியாசம் வராது. ஓகே. சரிங்களா. இது வந்து 3 பேண்ட் 900 ரூபாய். 900. இது சிங்கிளா எடுத்தா 400 ரூபாய். இது வந்து ஃபிட்டிங் பக்கவா இருக்கும். ஓகே. இது வந்து ஃபிட்டிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து கஸ்டமரோட சாய்ஸ் எது வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பேகி ஷர்ட் சார் இது. இதெல்லாம் வந்து 3 ஷர்ட் வந்து 1100க்கே கொடுத்துடலாம். 3 ஷர்ட் பேகி. ஓகே. இதெல்லாம் வந்து 3 ஷர்ட் வந்து 1100க்கே கொடுத்துடலாம் சார். இது ஒரு ஆஃபர். இது பாருங்க. இது வந்து 400 தான். 400ஆ? ஆமா, இதெல்லாம் லிமிடெட் ஸ்டாக் தான். ஓகே ஓகே. இதெல்லாம் 400. ஓகே. இது எம் சைஸ். எம் சைஸ். ஆமா, இது 350 ரூபாய். 350. எம் சைஸ் இருந்தாவே 350 ரூபாய் சேர்ந்ததுனா எம் சைஸ் 350 ரூபாய் குத்துறேன். ஓகே. 350 ரூபாய் குத்துறேன். அது எந்த மாற்றமும் கிடையாது. இதுல கலர் காட்டுறேன் பாருங்க. கலர். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கும் வெளியில வந்து 550 ரூபாய் 500 ரூபாய் அப்படிதான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரெடி ஷர்ட் சொன்ன காட்டவே இல்லையா சார். ரெடி ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் தான். 350. 350லயும் இருக்கு, 500லயும் இருக்கு, 450லயும் இருக்கு. 350, 400, 500 ரெடி ஷர்ட் வந்து குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட். சரி. என்னங்க இது வந்து 350 ரூபாய் தான். ஓகே. 350 தான். ஆமா, என்னங்க இதுவும் 350 ரூபாய் தான். ஓகே. இது எல்லாமே பெஸ்ட் ரேட் சார் என்கிட்ட. வெளியில வந்து என்னங்க வெல்வெட் ஷர்ட் பாருங்க. இது வந்து 3 ஷர்ட் வந்து 1500 ரூபாய். 1500. ஓகே. சரிங்களா. இதுலயே வந்து குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான். இதுலயே கம்மி குவாலிட்டியும் வருது. இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி. இது வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டின்றதுனால வந்து 3 ஷர்ட் 1500 ரூபாய். இதோட லோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில போட்டா ஒரு மாதிரி ஆயிடும். இது ஒண்ணுமே ஆகாது. ஓகே ஓகே. இந்த டி-ஷர்ட் பாத்தா டவுன் ஷோல்டர் டி-ஷர்ட். ஓகே. 5 பீஸ் 1000 ரூபாய். 5 பீசஸ் 1000. சார் இதுதான் 4 பீஸ் 1000 ரூபாய்க்கு நான் விக்கிறதுக்கு இருந்தேன். கடை ஓனர் கிட்டே சொல்லிட்டு வந்தேன் 4 பீஸ் 1000 ரூபாய் விற்பேன். ஏன்னா ஒரே விஷயத்துக்காக தான் கஸ்டமர் என்ன போய் கேட்கவே தான் இது 5 பீஸ் 1000 ரூபாய். அந்த ஓனர் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகே. சேனல் மூலமா சாரி கேட்கறேன். இனிமேல் அவர்கிட்ட நான் சரக்கு எடுக்க மாட்டேன். ஓகே. இதோட லாஸ்ட். இந்த கடை சரக்கு வந்து வர்றது என்கிட்ட லாஸ்ட். அதுக்கப்புறம் என் கடைக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஆனா சரக்கு வரும். நான் போய் கை நிக்க மாட்டேன் அந்த கடையில இனிமேல். ஓகே. இந்த கடையில சரக்கு எத்தனை தெரியுமா? நீ அந்த கடையை நான் மெரிக்க மாட்டேன். ஆனா இந்த கடை சரக்கு என் கடைக்கு வரும். ஓகே. 5 பீஸ் 1000 ரூபாய். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து 5 பீஸ் 1000 ரூபாய். ஓ 5 பீசஸா? ஆமா. ஓகே. சும்மா தான் சார் இருந்தேன். நான் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். இதெல்லாம் எல்லாம் சம்பாதிட்டோம் கம்முன்னு இருந்திருப்பேன். சும்மா இல்லாம போயிட்டு இவருக்கு ஏன் சரக்கு கொடுக்குறீங்க அதை கேட்க எதுக்கு? நான் என்ன கேட்கறேன், வியாபாரம் பண்ண முடியலையா? கடையை என்கிட்ட குடுத்துருங்க. என்ன அட்வான்ஸ் சொல்லுங்க, அதை நான் கொடுக்குறேன். கடை பொருள் எவ்வளவு சரக்கு இருக்குன்னு சொல்ல அந்த ரேட்டு நானும் கொடுக்குறேன். அதை விட்டு எனக்கு போய் சரக்கு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட உன்னெல்லாம் சொர்ணையே கிடையாது எவனுக்குமே. உன் வியாபாரம் தரமானா அதை மட்டும் தான் பாக்கணும். உன் சாப்பாடு மட்டும் தான் நீ சாப்பிடணும். இல்லையா சொல்லு, நானும் உன் சாப்பாடு போடுறேன். அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன். ஓகே ஓகே. இதெல்லாம் 5 பீஸா? 5 பீஸ் 1000 ரூபாய் சார். ஓகே. ஆனா நான் எடுக்கும் போது கடை உனக்கிட்ட 4 பீஸ் 1000 ரூபாய் தான் வார்த்தை விட்டு வந்தேன். ஓகே ஓகே. இப்ப நான் வார்த்தையை மாத்திட்டேன். ஏன்னு கேளுங்க, இன்னைக்கும் நான் போய் சரக்கு எடுக்கிறேன். இன்னைக்கு நான் சும்மா இன்ஸ்டால 4 ஷர்ட் 1000 ரூபாய் போட்டேன் சார். ஓகே. 4 ஷர்ட் 1000 ரூபாய் தான் போட்டேன். அதுதான் சொன்ன முதல்ல அவர்கிட்ட நான் எடுக்கலங்க. நான் வெளியே தான் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சரி சரி நான் எடுக்கல. இல்லண்ணா எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி ஒரே டிஸ்டர்ப் பண்றாங்கண்ணா, என்னால முடியலண்ணா அப்படின்னாங்க. சரி சரிங்க. வெல்வெட் சட்டை மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். வெல்வெட் சட்டை 3 ஷர்ட் 1000 ரூபாய். நான் லாஸ்ட்டா காட்டுறேன். ஓகே. அதான் சொல்லலாம், இனிமேல் அவர் கடைக்கு நான் போக மாட்டேன். ஓகே. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா அவரோட பொருள் என் கடைக்கு வரும். ஓகே. சிங்கிளா 200 ரூபாய் குத்துருவான் சார். இதெல்லாம் 200 ரூபாய். ஆமா, நான் பொருள் குத்துணும் அழிச்சணும். பின்ன பொருள் உன் இஷ்டத்துக்கு நான் விற்க முடியாது. நான் துட்டு குத்தன வேணும். கண்டிப்பா. நீ கடையில பின்ன மத்த கடையில 350 ரூபாய் விற்கிறீங்க, 400 ரூபாய் விற்பீங்க. என் கடையில நான் அப்படிலாம் விற்க மாட்டேன். நான் 200 ரூபாய் 30 ரூபாய் கச்சா போடுறேன். 120 ரூபாய் அசல். ஓகே. 30 ரூபாய் கச்சா போதும் எனக்கு. ஓகே. என்ன எல்லாமே அந்த ரேட்டு தான். 200 தான். அதுதான். இந்த பாருங்க, இதெல்லாம் பிரிண்ட் அவ்வளவு சீக்கிரம் உடையாது சார். இது ஓகே. இதெல்லாம் பிரிண்ட் உடையாது. நல்லா கலர் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் எல்லாமே 200 தான். இது எல்லாமே 200 தான் சார் போடுவேன். பொருள் காலி ஆயிட்டாலும் பொருள் எப்படி எத்தனை வரணும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க பஜார்ல வந்து பொருள் கொடுக்க தான் கடை திறந்து வச்சிருக்கீங்க. பொருளுக்கு கொடுக்க முடியாது யாரும் சொல்ல முடியாது. பொருளுக்கு கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு வியாபாரம் பண்ண தேவையில்ல. ஓகே. என்ன சொல்றீங்க? கரெக்ட். ஒரு ஹோல்சேல் எதுக்கு கடை திறக்கிறாங்க? 100 பேருக்கும் பொருள் கொடுக்க தான் கடை திறக்கிறாங்க. 10 பேர் வந்து இவருக்கு பொருள் கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாதுல. அதுக்கு வந்து கடை ஓனர் என்ன சொல்லணும், உங்க திறமைங்க நீங்க வியாபாரம் பண்றதுல அப்படிதான் வார்த்தை சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ரைட். அதுதான் கடை ஓனர். அதை விட்டு எனக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ண கூடாதுல யாருமே. அது தப்பு இல்ல சார். இப்போ ஹோல்சேல் பார்ட்டியா விக்கிறாங்க, அங்க ஒரு மார்ஜின் வச்சு விப்பாங்க. அது யாராச்சும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளவுதான் விக்கணும் அவ்வளவுதான் விக்கணும். சார் இது சொந்தமா தயாரிக்க போனவே 135 ரூபாய் சார் அசல். இது இல்ல சார், தெரியும். 130 ரூபாய் 120 ரூபாய் அடக்க வந்துரும். ஏன்னா ஒரே ஃபேப்ரிக் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து 135 ரூபாய் 138 ரூபாய் அசல் வரும். ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபேப்ரிக் எந்த கடைக்காரங்களும் போட மாட்டாங்க. இது வந்து ஒரே ஃபேப்ரிக் எந்த கடைக்காரங்களும் போட மாட்டாங்க. 10 வெரைட்டிஸ் எடுக்கறாங்க, 5 ஃபேப்ரிக் மாறும். கண்டிப்பா.
220 எடுக்கிற ஜிஎஸ்எம் வந்து 170 180 ஜிஎஸ்எம் எடுத்து கூட மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு இதால யாருக்கு பாதிப்பு? மத்த கடைக்கு பாதிப்பு. கண்டிப்பா. ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு போய் கேட்கவே தான் நம்ம இவ்வளவு நான் பண்றேன் இல்ல நான் ஏன் பண்றேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப நாளா யூடியூப்லயே வரலையே. நான் என்ன சிவனேன்னு உட்கார்ந்து என்னோட வியாபாரத்தை தானே பார்த்துருந்தேன். இன்ஸ்டால போட்டுன்னு இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாவே தெரிஞ்சிடும் சார். பிஸ்தா பாய்ஸ் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாவே ஓகே ஓகே இந்த மேல் ரேட் எல்லாம் எல்லாருமே தெரியும் பாருங்க. ஓகே ஓகே. எல்லாமே வந்து 5 பீஸ் 1000 ரூபாய் தான். 5 பீஸ். ஆமா 5 பீஸ் 1000 ரூபாய். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா M L XL. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்குது சார் டி-ஷர்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃபர் போட்டது இந்த கடைக்கு வந்து 8 பீஸ் 1000 ரூபாய். 8 பீஸா? ஆமா 8 பீஸ் 1000 ரூபாய். அத பாருங்க. ஃபுல் ஹேண்டா? டவுன் ஷோல்டர். ஓகே. ஆமா. ஃபேப்ரிக் பாருங்க. சம ஸ்ட்ரெச் அது. இதெல்லாம் 8 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 4 ஃபுல் ஹேண்ட் 4 ஆஃப் ஹேண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓ மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆமா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க. உங்களோட டி-ஷர்ட் 1000. ஆமா. இந்த ஃபேப்ரிக்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இது வந்து எல்லாமே 8 பீஸ் 1000 ரூபாய். கீழ இருக்குல்ல சார்? இது எல்லாமே வந்து 5 பீஸ் 1000 ரூபாய் சார். கீழ இருக்குது. கீழ இது எல்லாமே வந்து 5 பீஸ் 1000 ரூபாய் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு 3XL 4XL வந்திருக்கு. 3XL 4XL ஓகே பிக் சைஸ். 3XL இது. ஓகே. ஒரு பீஸே வந்து 350 400 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க. இது வந்து 4 பீஸ் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 3XL 4XL 4 பீஸ் எடுத்தா 1000 ரூபாய். அந்த ரேஞ்ச் தான் கொடுக்குறேன். ஃபேப்ரிக் வந்து ரொம்ப கேவலமாலாம் இருக்காது. இந்த சம்மர் யூஸ் பண்ணலாம். சம்மருக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். 220 GSM இது. ஓகே. சூப்பரா இருக்கும். தாராளமா யூஸ் பண்ணலாம். 4 பீஸ் 1000. 4 பீஸ் 1000 ரூபாய் சார். இந்த பாருங்க. இது எல்லாமே வந்து பேக் பிரிண்ட். ஓகே. கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா ஹேங்கர்ல இருக்குது. ஓகே. கீழ ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு சார். அடுத்து வந்து ஜீன்ஸ் காட்டுறேன். ஜீன்ஸ். அந்த 337 ரூபாய் அசல் சொன்னல இந்த பேண்ட் தான். ஓ 337 ரூபாய் அசல். சிங்கிள் எடுத்தா 450 ரூபாய் கொடுப்பேன். ரெண்டு எடுத்தா வேணாம் 400 ரூபாய் கொடுத்துடலாம். 400 ரூபாய் சார். சரி சரி. ஆனா இதே பேண்ட் தான் சார் எல்லா கடையிலும் விக்கிறாங்க. 550 ரூபாய் 500 ரூபாய். நான் கம்மி குவாண்டிட்டி எடுத்ததுனால 500 ரூபாய் நானே வித்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இல்ல நான் சொல்ல நானே வந்து பெரிய மகானம் எல்லாம் கிடையாது. கம்மியா எடுக்கும்போது ரேட் அதிகமா வரும். 130 140 பீஸ் எடுக்கும்போது எனக்கு அந்த ரேட். ஓகே. சரிங்களா? எவ்வளவு? 400 ரூபாய். எவ்வளவு அசல்? 337. 337. அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் கிடையாது? 60 ரூபாய் லாபம் கிடையாது. 63 போதும். 60 ரூபாய் லாபம் போதும் சார். ஓகே சார். ஒரு கஸ்டமர் சந்தோஷமா எடுத்து போனோம் சார். தாராளமா கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. இந்தாங்க சார் ஆர்டர் பேண்ட் 650. ஆர்டர் ஸ்ட்ரெச்சபிள் பக்காவா இருக்கும். 650யா? அதுக்கப்புறம் டேவிசன் பிராண்ட். இன்னைக்கு கடைக்கு நம்பர் 1 கடையில நம்பர் 1 குவாலிட்டி நல்லா போயிட்டு இருக்குது. 650 ரூபாய் தான் ரேட். ஓகே. 550 ரூபாய் அசல். 550 ரூபாய் 555 ரூபாய் 560 ரூபாய் அசல் ரேட். ஓகே ஓகே. எல்லா கடையிலுமே எவ்வளவு தெரியுமா வைக்கிறாங்க? ஏற்கனவே சொன்னதுதான் 850 900. மெயின் ரோடு அகரம் ஜங்ஷன் போனாவே 850 தான் டிஸ்பிளே போட்டுருப்பாங்க. ஆமா இனிமேல் வந்து நான் அடுத்தது கடை பேர் சொல்லுவேன். அடுத்தது எந்த கடை பேர்னு அதை சொல்லிடுவேன். சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். சொல்லக்கூடாது நம்ம நோண்ட கூடாதுன்னு பாக்குறோம். ஸ்பென்சர் பிளஸ் அதே ரேட் தான் சார். 850 ரூபாய் 800 ரூபாய். ஓகே. 750 ரூபாய் வைங்களேன். 750 ரூபாய் வைங்களேன். என்னோட 100 ரூபாய் வச்சு அதிகமா தான் வைக்கிறாங்க. ஓகே சரிங்களா? இதுவா? இது ஒரு கலர் 650. நாங்க டோன் 650. இது ஒரு கலர் 600. ஓகே. எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் சார். எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பா குவாலிட்டி எல்லாம் வந்து வேற லெவல்ல தான் இனிமேல் கடவுள இருக்கும். ஆனா ரேட் ரொம்ப ரீசனா இருக்கும். இது எல்லாமே வந்து 650 தான். டேவிஸ் நேம் இருந்துட்டாவே ஓகே. டேவிஸ் இந்த நேம் இருந்துட்டாவே 650 ரூபாய் பேண்ட். சரி. 850 ரூபாய்க்கும் 650 ரூபாய்க்கும் 200 ரூபாய் வித்தியாசம் வச்சு கொடுக்குறேன். நான் எடுக்கிற இடத்துல தான் இந்த பிராண்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. யாரும் அந்த கடையில தனியாலாம் எடுக்கல. சரிங்களா? அதை பாருங்க. அக்கா ஸ்ட்ரெச்சபிள். ஓகே. இதுல டோன் காட்டுறேன் சார். ஓகே. வேற லெவல்ல இருக்கும். பக்காவா இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாவே கலெக்ஷன்ஸ் தான் சார் இது. நாங்க பிளாக்ல டெடி பண்ணி காட்டவே இல்லை. ஓகே. மீனில இருந்து 600 ரூபாய் நான் ரேட் வித்துட்டு இருந்தேன் சார். இதுவும் குவாண்டிட்டி அதிகமா எடுத்துட்டேன். ஓகே. 500 ரூபாய் தான் ரேட். 500 ரூபாய் தான் ரேட். டெடி வந்து டெடி பிளாக் வந்து 500 ரூபாய். நான் இதுலயே கலர் ஃபுல்லா நிறைய காட்டுறேன் பாருங்க பேண்ட்ல. இதுதான் சார் ஃபுல்லா ஸ்டாக். ஓகே. இது பேண்ட்கா கார்கோ பேண்ட். ஓகே. இந்த ரம்ஜானுக்கு நல்லா போகும். கார்கோ பேண்ட் வந்து செம்ம ஸ்பீடா போகும். பசங்க இப்ப ரொம்ப லைக் பண்ணி எடுக்கறாங்க. ரம்ஜானுக்கு தனியா எடுக்கிறது இல்லாம சம்மருக்கு ஆமா ஜீன்ஸ் போட முடியலன்றதுனால சம்மருக்கும் கரெக்டா யூஸ் பண்றாங்க எடுக்கறாங்க. இது ஃபுல்லா அந்த பேண்ட் தான். ஓகே. அதே மாதிரி ட்ராக் எல்லாமே வந்து அதே ஆஃபர் தான். ட்ராக் வந்து அதே ஆஃபர் தான். 5 பீஸ் 1000 ரூபாய் தான் நம்ம கொடுக்குறோம். டபுள் எக்ஸ்எல் ஷர்ட் சார். டபுள் எக்ஸ்எல் 400 ரூபாய் சார் ஷர்ட். 400. ஆமா டபுள் எக்ஸ்எல். ஓகே. 400 ரூபாய் ஷர்ட். இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் பாப்பாங்க. இம்போர்ட்டட் இது 3 எடுத்தா 1100 கொடுக்குறேன். 1100. ஆமா அத பாருங்க. இது எல்லாமே வந்து பிரிண்ட். இப்போ ரம்ஜான் வந்து பிரிண்ட் தான் சார் நிறைய போகும். கண்டிப்பா. எல்லாமே வந்து குவாலிட்டி இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் தான் இது. நான் இது ஓபன் பண்றேன் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் டிஃபரண்டா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கும் சார் இது. ஃபுல்லா டபுள் எக்ஸ்எலா? இது ஃபுல்லாவே டபுள் எக்ஸ்எல் தான் சார். ஓகே. குடோன்ல ஸ்டாக் வச்சிருக்கோம். டபுள் எக்ஸ்எல் ஸ்டாக். ஓகே ஓகே.
ஸோ சிங்கிளா எடுத்தா 400, மூணா எடுத்தா 1100. சூப்பர். ஓகே, ஃபுல்லாவே டபுள் எக்ஸல் தான். மேலே இருக்குது ஸ்டாக். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வெல்வெட் ஷர்ட். ஓகே, ஷர்ட்டா? ஆமா, 3 ஷர்ட் 1000 ரூபீஸ். 3000. 3 ஷர்ட் 1000 ரூபீஸ் இது. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ML XL ஸ்டாக் இருக்கு. ஆனா லிமிட்டட் தான் சார் ஸ்டாக் இருக்கு. லிமிட்டட் தான். ஓகே. ஸ்டாக்ல போட்டேன் ஒரே நாள் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டாக் வருது. என்ன சைஸ் வருதுன்னு தெரியல. ஓகே. L M வந்தாவே L மாதிரி தான் ஸ்டாக். சைஸ் கரெக்ட்டா இருக்கும். ஓவர் சைஸ்ன்றதுனால எவ்வளவு சீக்கிரமா அதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஆனா காலி ஆயிடுச்சுனா தேசம் நம்மள கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா. போட்டு 1 ஹவர்ல சரக்கு காலி. இன்ஸ்டால போட்டு 1 ஹவர் காலி. 1 ஹவர்ல காலி. ஓகே. பிஸ்தா பாய்ஸ் ஐடியா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் அதுல வரும். கண்டிப்பா. சரி. இதான் சார் நம்மளோட ஆஃபர். ஒரே ஒரு பில் மட்டும் தான் காட்டினேன். தாராளமா ஷார்ட்ஸ் போடுங்க, நானே ஓப்பனாக சொல்றேன். அப்புறம் ஷூஸ் காம்போ ஆஃபர் ஒன்று கூட நான் ஷூ எடுத்துறேன் சார். ஷூ சார் இது. ஓகே. எல்லாமே நம்ம வந்து 550 ரேஞ்ச் வித்துட்டு இருந்தோம். டேவிட்சன் பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்துட்டா, பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்துட்டா வெறும் 400 ரூபாய் கொடுத்தா போதும். 400 கொடுத்தா ஷூ கொடுத்துறேன். ஓகே ஓகே. சரிங்களா? டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண வந்தா கூட 400 இந்த ஷூ கொடுத்துறேன். அந்த ஷூ எல்லாமே காலி. ஓகே. ஃபர்ஸ்ட் 50 சேல்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா. அது எல்லாமே காலி. இது மறுபடியும் ரீலோட் பண்ணிருக்கேன். ஓகே. 400 ரூபாய் சேல்ஸ். 400 ரூபாய். ஆமா. ஓகே. 400 ரூபாய்க்கு கொடுத்துறேன். பேண்ட் ஷர்ட் எடுத்து ஷூ எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா 400 ரூபாய். இல்ல நான் டைரக்டா ஷூக்கு வரேன்னா அப்படின்னா கூட 400 ரூபாய்க்கு கொடுத்துறேன். அதனால தாராளமா தேடி வரலாம். 9-10 ஸ்டாக் இருக்குது. 9-10. ஆமா. காம்போ ஆஃபர்னா காம்போ ஆஃபர் யூஸ் பண்ணிடலாம். இல்ல செப்பரேட்டா வேணா செப்பரேட்டா எடுக்கலாம். ஓகே ஓகே. நான் இத பாருங்க. ஓகே. இத பாருங்க. ஓகே. எல்லாம் 910 மட்டும் தானே? 910 மட்டும் தான் சார். 910 மட்டும் தான். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதே சேம் தான் சார் போட்டுருக்கேன். சேம் செட்டிங் தான் பண்ணிருக்கேன். ஓகே. இத பாருங்க. இது எல்லாமே சேம் செட்டிங் தான். ஓகே. இனிமேல் நான் இன்ஸ்டால போடும்போது கூட இந்த ரேட்டு தான் பில்ல காட்டி தான் இன்ஸ்டால போடுவேன். இனிமேல் வரப்போற வீடியோஸ் இன்ஸ்டாஸ் எல்லாமே வந்து பில்லோட வரும். ஏன்னா இவ்வளவு நாள் யாரு எப்படி வச்சு வியாபாரம் பார்த்துருந்தாங்க. 400 ரூபாய் சட்டை எங்க இருக்குது, அசல் 200 ரூபாய் எங்க இருக்குது, 250 ரூபாய் எங்க இருக்குது, 350 ரூபாய் எங்க இருக்குது, 450 ரூபாய் எங்க இருக்கு. ஓகே. சரி, புரியுதுங்களா? இது வந்து வியூவர்ஸ் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. இவ்வளவு நாள் வந்து ஒரு 3 மாசம் நான் அமைதியா தான் வியாபாரம் பார்த்தேன். என்னோட ஸ்டைல என்னோட வியாபாரத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். பழைய மாதிரி வியாபாரத்துக்கு என்ன கூட்டு வந்துட்டாங்க. பழைய வியாபாரத்துக்கு நீ வா, ஏன் சும்மா உட்காந்துருக்க, வாடா நான் உங்களை நோண்டி விட்டான். அதனால பழைய மாதிரி வியாபாரத்துக்கு எடுத்துன்னு வரேன். இன்னில இருந்து ஸ்டார்ட் என்னோட பழைய வியாபாரம். கடவுள வந்தாங்கன்னா தாராளமா எடுத்துட்டு போயிட்டே வரலாம். ஆனா கார்கோ பேண்ட் 400 ரூபாவா, 400 ரூபாய் எடுத்துக்கோ. அடுத்தது பேக்கி பேண்ட் வரப்போகுது சார். பேக்கி பேண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. அது ஃபாஸ்டா வரும்போது அதுவும் உள்ள வந்துடும். இப்போதைக்கு என்கிட்ட அது ஸ்டாக் கிடையாது. இனிமேல் ஒன்னும் ரேட் வந்து சூப்பரா கொடுக்குறோம் சார் கஸ்டமர். ஓகே சார், தேங்க்யூ. ஆன்லைன் ஆர்டர் இருக்கா சார்? ரம்ஜான் கிட்ட ஆன்லைன் என்னால எடுக்க முடியாது. 1ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் என்னோட இங்க எப்படி பிஸின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆன்லைன் எடுக்கிறேன். ஓகே. அதான் கஸ்டமர் கால் பண்ணி கேட்டா சொல்லலாம் ஆன்லைன் இருக்குன்னா இருக்கு, இல்லனா இல்ல. சோ மோஸ்ட்லி நீ டைரக்டா வந்து பர்சேஸ் பண்ணி சொல்லுங்க சார். ஏன்னு கேளுங்களேன், ஆன்லைன்ல வந்து ஒரு 5 ஷர்ட் 6 ஷர்ட் 8 ஷர்ட் தான் பார்க்க முடியும். ஆமா, இங்க வந்தா எல்லாமே வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். ரைட். கஸ்டமர் இருக்கும்போது ஆன்லைன்ல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது சில டைம்ல. கண்டிப்பா அந்த டைம்ல அவங்களும் கோச்சிப்பாங்க. கண்டிப்பா. அதனால மோஸ்ட்லி எவ்வளவு சீக்கிரம் டைரக்டா வந்து பர்சேஸ் பண்ண முடியுமோ டைரக்டா பர்சேஸ் பண்ணி. சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே தரமான ஆஃபர்ஸ், நிறைய ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரேட் போட்டு உடைச்சிருக்காரு. பெஸ்ட் ஆஃபர்ஸ் தான், பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க நேரில் வந்து அதெல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் சில இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பில்லே காட்டிட்டாரு. ஜாகர்லாம் பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறது 337 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் அவர் ஜாகர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸ் தான் கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பா அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல இருக்கிற ஜீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 650 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜீன்ஸ் ஒன்று ஷர்ட் வந்து நீங்க வெளியே பாத்தீங்களா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த காம்போ எடுக்க போது நீங்க 400 பே பண்ணிட்டு 910 சைஸ் ஷூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஷூஸ் பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல போட்டிருந்தோம் 500 550 சேல் பண்ணிட்டு இருந்தாரு. அதே ஸ்டாக் தான் திருப்பி ரீலோட் பண்ணியிருக்காரு. ரம்ஜானுக்காக மக்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி அந்த ஷூஸ் வந்து கொடுக்குறாரு. ஜஸ்ட் 400 ருபீஸ். அது நீங்க சிங்கிளா எடுத்தா கூட 400 ருபீஸ் தான். கண்டிப்பா அதெல்லாம் நீங்க கிராப் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த ஷூஸ். அது மட்டும் இல்லாம டிஷர்ட்ஸ் வந்து 8 டிஷர்ட்ஸ் வந்து 999 கொடுக்குறாரு. 5 டிஷர்ட் வந்து 999 கொடுக்குறாரு. ஜாகர் ஃபேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸ்க்கு கொடுக்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரெண்டிங்கான ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. வெல்வெட் ஷர்ட்லாம் வந்திருக்கு. 3 வந்து 999 கொடுக்குறாரு. XXL ரம்ஜானுக்கு பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. அது சிங்கிளா எடுத்தா 400 ருபீஸ், 3 எடுத்தா 1100 ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். போலோ ஃபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 வந்து 900 கொடுக்குறாரு. இன்னொன்று பிராண்ட்ல வந்து போலோ ஃபிட் வச்சிருக்காரு. அது வந்து 400 ருபீஸ்க்கு கொடுக்குறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ், மார்ஜின் கம்மி, எல்லாமே பெஸ்ட் பிரைஸ். ஸோ மக்கள் வந்து டைரக்டா வந்து பார்த்து எடுத்துக்கலாம். எல்லாமே ரம்ஜானுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாரு. மற்ற கடையோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இங்க பிஸ்தா பாய்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெலிவரி வந்து நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பா இருந்ததுன்னா பண்ணிடுவாங்க, இல்லைன்னா இல்ல சொல்லிடுவாங்க. அதனால ஆன்லைனுக்கு மட்டும் நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டுவாங்க. அதே நீங்க நேரில் வந்தீங்கன்னா நீங்களே பார்த்து எடுத்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக்கும் நிறைய போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Till then